இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா குரானை பத்தி பார்க்க போறோம். இப்போ குரான் அப்படிங்கறத நீங்களாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? குரானை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாளா? ஓதுறோம், அரபில ஓதுறோம், அரபி கத்துக்கிறோம், அவ்வளவுதான் பண்றீங்க. குரான் வந்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கு? குரான் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனா யார்கிட்ட இருந்து வந்துச்சு? அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த வேதத்தை அல்லாஹ் ஏன் கொடுத்திருக்கான் நம்மளுக்கு? சொல்லுங்க பாப்போம். துவா ஓதணுமா? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தவா? வேற குரானோட யூஸ் என்ன? குரான் நம்ம வச்சிருக்கோம். இப்ப குரான் அரபிலே இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் குரான் இருக்கு. என்ன யூஸ்க்காக எல்லாருக்கும் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல மாத்தி வச்சிருக்கோம் குரானை? புரியணும்னு வச்சிருக்கோம். அப்ப புரிஞ்சா என்ன பண்ணணும்? நம்ம ஓதுனா மட்டும் போதுமா? டெய்லியும் குரான் ஓதுனா மட்டும் போதுமா? ஃபாலோ பண்ணணும். சரியா? இப்போ ரசூல்லா வந்து 40 வயசுல நபி ஆனாங்க, கரெக்டா? அதுக்கப்புறம் 63 வயசுல என்ன ஆயிட்டாங்க? மரணிச்சிட்டாங்க. அப்போ வெறும் 23 வருஷத்துல ரசூல்லா அந்த உலகத்துல எவ்வளவோ சாதனைகள் பண்ணாங்க, எவ்வளவோ வழி தவறி இருந்த மக்களுக்கு நேர்வழி காட்டினாங்க, உலகம் ஃபுல்லா இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படிதானே? எப்படி ரசூல்லாவால இதை பண்ண முடிஞ்சுச்சு? இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், ஆனா நம்மளால இதெல்லாம் பண்ணவே முடியலையே. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள கூட நம்மளால மாத்த முடியல. அப்படிதானே? அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கோம். அப்படிதானே? அப்ப ரசூல்லா வந்து இவ்வளவும் பண்ணாங்களே, எப்படி பண்ணாங்க? எதை வச்சு பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? என்ன அல்லாஹ் ரசூலுக்கு எதை கொடுத்தான்? எது வழியா அல்லாஹ் பேசினா ரசூலுல்லா கிட்ட? குரான் வழியா தான் அல்லாஹ் என்ன பண்ணா? ரசூலுக்கு எல்லா இதுவும் கொடுத்தான். இது எப்படி பண்ணணும், இப்படி செய்யுங்க, இப்படி பேசுங்க, இப்படி மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எது வழியா தான் அல்லாஹ் சொன்னா? குரான் வழியா தான் சொன்னா. அப்போ ரசூலுல்லா இந்த குரானை முழுசா ஃபாலோ பண்ணாங்க, முழுசா நம்பினாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கறத மட்டும் கேர்ஃபுல்லா கவனிச்சு என்ன பண்ணாங்க? அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணதுனால ரசூலுல்லாவால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? சீக்கிரத்துல இவ்வளவு பெரிய சாதனையை, இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்த முடிஞ்சுச்சு. அப்ப இப்ப நம்மளால பண்ண முடியலன்னா அப்ப நம்ம என்ன பண்றது இல்ல? குரானை ஃபாலோ பண்றது இல்ல. குரானை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெறும் அரபியில மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓதிக்கிட்டே இருக்கோம். இப்ப அரபியில நீங்க டெய்லி வந்து இங்க மர்சால வந்து ஓதிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்ன புரியுது? அரபியில சூறாலாம் ஓதுறோம், என்ன புரியுது உங்களுக்கு? அதுல இருந்து எதுவுமே புரியல தானே? எதுவுமே புரியாது. இப்ப தமிழ்ல படிச்சா புரியுமா? புரியும், ஓரளவுக்கு புரியும். இப்ப உங்க வீட்டுல வந்து உங்க அம்மால தமிழ்ல படிக்கிறாங்களா குரானை? பாத்திருக்கீங்களா? யார் வீட்டுல படிக்காங்க? படிப்பாங்களா? படிக்கும்போது பக்கத்துல உட்காந்து கேட்டிருக்கீங்களா என்ன படிக்காங்க அப்படின்னு? கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சது இல்ல, படிப்பாங்க. சரி, அப்ப குரானை என்ன பண்ணணும்னா தமிழ்ல நம்ம படிக்கணும். தமிழ்ல படிக்கும் போதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? நம்மளோட லாங்குவேஜ் எது? தமிழ் தான். அப்ப தமிழ்ல ஒரு விஷயத்த நம்ம படிக்கும் போதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? புரியும். அல்லாஹ் என்ன சொல்ல வரா, அல்லாஹ் நம்மளுக்கு என்ன வழிகாட்டியிருக்கான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி இந்த குரானை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, குரான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, இருள்ல இருந்து ஒளியின் பக்கம் நம்மளை வந்து என்ன பண்ணுமா? குரான் வந்து கொண்டு வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, நம்ம பிரச்சனையில இருக்கும்போது நம்மளுக்கு வழிகாட்டுறது யாரு தான்? குரான் தான், அல்லாஹ் தான். அல்லாஹ் இப்ப நம்மள்கிட்ட டைரக்டா வந்து பேசுவானா? பேச மாட்டா. ஏன்? எப்படி பேசுவான் நம்ம கிட்ட? பேசணும்னா இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்தோம், யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடு. யார் மூலமா செஞ்சு கொடுப்பான். அது மட்டும் இல்லாம இது இப்படிதான் பண்ணணும்னு அல்லாஹ் டைரக்டா எது வழியா சொல்ல முடியும்? அல்லாஹ் நேர்ல சொல்லுவானா? போன் பண்ணி பேசுவானா நம்மள்ட்ட? இல்ல கனவுல பேசுவானா? எப்படியும் பேச மாட்டான். அல்லாஹ் எப்படிதான் பேசுவான்? குரான்ல தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கு. குரான் வழியா தானே எல்லாம் பேசுவான். எல்லாமே குரான்ல இருக்க ஒவ்வொரு வேர்டு யாரோடைய வேர்டு? அல்லாஹ்வுடைய வேர்டு. அப்ப நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கஷ்டம், எதுக்காவது சொல்யூஷன் வேணும்னா இதுல தானே நம்ம தேடணும். இப்ப நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனை வந்திருக்கும், பாத்திருப்பீங்க. உங்க பாப்பாக்கோ உங்க அம்மாக்கோ வீட்டுல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கலாம், பாத்திருப்பீங்க. இப்ப பிரச்சனை வரும்போது யார் வீட்லயாவது இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, நம்ம குரான் எடுத்து பார்ப்போம், அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன வழிகாட்டுறான் அப்படின்னு பார்ப்போம்னு யார் வீட்லயாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன பார்த்திருக்க? எங்க அம்மா வந்து ஏதாச்சும் அவங்க கஷ்டமா ஃபீல் பண்ணாங்கன்னா குர்ஆன் எடுத்து ஓதுனா
ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லி ஓதுவாங்க. அதாவது அரபியில ஓதுவாங்க, அப்படிதானே? ரிலாக்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓதுறாங்க. ஆனா பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னா தமிழ்ல படிக்கணும். தமிழ்ல படிச்சா அப்ப என்ன கிடைக்கும்? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லியிருக்கான், இது நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வாழணும்னு சொல்லியிருக்கான். அப்படி நம்ம வாழ்ந்துட்டாலே நம்மளுக்கு என்ன வராது, பாதி பிரச்சனை என்ன பண்ணாது, நம்மளுக்கு வராது. இப்போ குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்றான், நபியே இது வேதமாகும், மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருள்களிலிருந்து பிரகாசத்தின் பால், அதாவது புகழுக்குரியவனும் வல்லமை மிக்கோனுமாகியவன் பாதையில் நீர் வெளியேற்றி கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாமே உன் மீது இறக்கி இருக்கிறோம். அதாவது அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கான்னா, ரொம்ப அதாவது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மாறி இருக்கிறவங்கள அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த குர்ஆனை நான் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த குர்ஆனை ஃபாலோ பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அல்லாஹ்வுடைய பாதைக்கு நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே என்ன பண்ணியிருக்கான், குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப நம்ம இந்த குர்ஆனை ஃபாலோ பண்ணணும், முழுசா ஃபாலோ பண்ணணும். இப்பவும் நம்ம தமிழ்ல எல்லாம் படிக்க தான் செய்வோம், ஆனா படிச்சா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிடுறோமா? அல்லாஹ் இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், 5 நேரம் தொழ சொல்லியிருக்கானா? 5 நேரம் அல்லாஹ் தொழ சொல்லியிருக்கான் அப்படின்னா எத்தனை பேர் வீட்டுல தொழுவுதீங்க 5 நேரம்? யார் வீட்டுலலாம் 5 நேரம் தொழுகை நடக்கு? நீ 5 நேரம் தொழுவியா? வேற பேரண்ட்ஸ் யார் வீட்டுலலாம் 5 நேரம் தொழுதாங்க? கை தூக்குங்க பாப்போம். 5 நேரம் தொழுவது இல்ல தானே? அப்ப சுப்பு எல்லாம் தொழ வேண்டாம்னு சொல்லிட்டானா? அப்ப அல்லாஹ் சொன்னதை நம்ம என்ன பண்ணல, கேட்கலன்னு அர்த்தம், அப்படிதானே? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. இந்த சமுதாயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குர்ஆனை புறக்கணிச்சிட்டாங்க. சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்களாம். அப்ப இந்த குர்ஆனை நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா நாளைக்கு என்ன ஆயிரும், இந்த குர்ஆன் தான் நம்மளுக்கு என்னது, நேர்வழி காட்டி. இதை ஃபாலோ பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நாளைக்கு சொர்க்கம் போக முடியும், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு பெற முடியும், அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கானோ அப்படி நம்ம நடக்க முடியும். அப்ப நம்ம இதையே ஃபாலோ பண்ணல, இதையே நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா நாளைக்கு அப்ப நஷ்டவாளியா தானே ஆகணும். அதே மாதிரி இன்னும் அல்லாஹ் சொல்றாங்க, கவனிங்க, நபியே என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று கூறுகிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்கிட்ட மட்டும்தான் என்ன சொல்றான், கேட்க சொல்றான். என்கிட்ட கேளுங்க, நான் எப்படி இருக்கேன் நல்லா சொல்றான், நான் ரொம்ப பக்கத்துல இருக்கேன். எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கேன், ரொம்ப ரொம்ப இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னோட பிறடி நரம்பை விட சமீபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த சைடு நம்ம தலை நம்ம பக்கத்துல இருக்கா, எவ்வளவு பக்கத்துல இருக்கு, நம்ம தான் தலை தான், நம்ம தான் தலை, அப்படிதானே? அப்போ அவ்வளவு பக்கத்துல இருக்கிற தலை மாதிரி அந்த நரம்பு மாதிரி அதை விட பக்கத்துல அல்லாஹ் இருக்கான்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நீ பிரார்த்தனை பண்ணா என்ன பண்ணணும், என்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும். என்கிட்ட யார் என்னை நம்பி பிரார்த்தனை பண்ணாங்களோ அவங்கதான் யாரா நேர்வழி அடைஞ்சவர்கள் அப்படின்னு சொல்லியும் அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நீங்கள் நன்றி செலுத்தினால் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான். நன்றி செலுத்துறதுன்னா என்னது சொல்லுங்க. அல்லாஹ்க்கு துவா கேட்கமா? இந்த வசனத்தை கேளுங்க. இதற்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன். அவ்வாறு இல்லாது நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுடைய இறைவன் அறிவித்ததையும் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றானா, நீங்க எனக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னா எல்லா விஷயத்திலயுமே அல்லாஹ்க்கு என்ன பண்ணணும், கட்டுப்படணும். நன்றி செலுத்துறதுன்னா முதல்ல அதுதான். நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கானா, இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், நம்ம பிறகுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், எந்த பொருளாலுமே நம்ம இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம யாருமே கிடையாது. ஆனா ஒண்ணுமே இல்லாம அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், நம்மளை உருவாக்கி இருக்கான், நம்மளுக்கு பேரண்ட்ஸை கொடுத்துருக்கான், நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான், அல்லாஹ் நம்மளுக்கு உணவு கொடுக்கா, எல்லாமே அல்லாஹ் தானே கொடுக்கான். அப்ப அப்படி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம அல்லாஹ்க்கு என்ன சொல்லணும், நன்றி செலுத்தணும். அதுவும் இல்லாம நன்றி செலுத்தினா அல்லாஹ் என்ன பண்ணானா இன்னும் அதிகமா கொடுப்பானா. நம்ம பண்ணதுக்கு தானே, நம்ம இப்ப நம்மளுக்கு யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணா நம்ம அதுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லுவோம், பண்ணி முடிச்சதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க திருப்பி நம்மளுக்கு வந்து வாண்டடா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், அவன் பண்ணியிருக்கான், அந்த பண்ணதுக்கு நம்ம நன்றி செலுத்தினா அல்லாஹ் என்ன பண்றான், இன்னும் அதிகமா நம்மளுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்றான், நீங்கள் மாறு செய்யறதுன்னா என்னது, மாறு
செய்யறதுன்னா அல்லாஹ்க்கு எதிரா நடக்கிறது, ஆப்போசிட்டா நடக்கிறது. அப்ப நீங்க மாறு செஞ்சா அல்லாஹ் சொல்றான் என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும், என்னோட பனிஷ்மென்ட் ரொம்ப இருக்கும். நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு நான் நிறைய தருவேன். அதே இது நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வந்து எனக்கு நான் சொல்லாதது எதையாவது ஆப்போசிட்டா பண்ணிட்டீங்க, அப்ப என்ன பண்ண முடியாது, தொலைச்சிருவேன் அப்படின்ட்டு அல்லாஹ் அப்படிதானே சொல்றான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அதே மாதிரி நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வை பின்பற்றணும், அல்லாஹ் சொன்னதையெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும், கரெக்டா நம்ம வாழணும். அப்படின்னா முக்கியமா நம்ம என்ன பண்ணணும், இப்ப இவ்வளவு நேரம் பேசணும்ல, இப்ப முக்கியமா நம்ம என்ன பண்ணணும், குர்ஆன் ஓதணும், 5 நேரம் தொழணும், குர்ஆன் ஓதணும். குர்ஆன் எப்படி ஓதணும், தமிழ்ல புரிஞ்சு ஓதணும், புரிஞ்சு படிக்கணும். ஓதணும்னா நீங்க உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிதானே யோசனை வருது. ஓதணும்னா எப்படி தோணுது, அரபியில ஓதுறது மாதிரி தோணுது. அப்போ நம்ம தமிழ்ல எப்படி புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், தமிழ்ல புக்ஸ் ஒரு கதை புக் படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிப்போம். ஒரு கதை சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு, அந்த கதையை எப்படி படிப்போம், ரொம்ப ஆர்வமா படிப்போம். இல்ல யாராவது படிக்க சொல்லி எவ்வளவு ஆர்வமா கேட்போம். அதே மாதிரி கூட இல்லை, ஏன்னா இது கதை இல்லை, இது என்னது, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மேப், வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. இதை பின்பற்றி நம்ம வந்துட்டோம்னா நம்ம யாருதான் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றா பாருங்க, பின்பு நாம் சொன்னோம் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நேர்வழி வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இது அல்லாஹ் யாரை பத்தி சொல்றான்னா ஆதம் நபியை பத்தி சொல்லுவான். ஆதம் நபி நம்ம கதையெல்லாம் சொல்லியிருக்கோம்ல, அவங்கள அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து இறங்குங்க அப்படின்னு சொன்ன பிறகு அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, உலகத்துக்கு அவங்க வந்துருவாங்க. அப்ப அல்லாஹ் வந்து அவங்க டைரக்டா பார்க்கவும் முடியாது, அல்லாஹ் அங்க இருந்து பாதுகாப்பு நேரடியா எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உலகத்துக்கு என்ன வரும், ஒரு ஆர்டர் வரும். என்ன ஆர்டர் வரும், என்கிட்ட இருந்து நேர்வழி வரும். அப்ப அந்த நேர்வழியை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு என்னவில்லையா, பயமே இல்லை. நீ அந்த இதை மட்டும் நீ பின்பற்றிடு, நான் கொடுக்குற நேர்வழியை பின்பற்றிட்டேன்னா உனக்கு என்ன இல்லை, பயமும் இல்லை, நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க, துக்கப்படவே மாட்டீங்க. துக்கப்படுறதுன்னா என்னது, கஷ்டப்பட மாட்டீங்க, ரொம்ப கஷ்டம் வராது. அப்படியே கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்காது, அது பெரிய லெவல்ல நம்மள பெருசா பாதிக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய நேர்வழியில நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய நேர்வழி அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி. அதான் நம்மளுக்கு வழிகாட்டி என்னது, இந்த குர்ஆன் தான் அல்லாஹ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்திருக்கிற நேர்வழி, அப்படிதானே. அப்ப இதை நம்ம ஃபாலோ பண்ணணும், இதை நம்ம பின்பற்றணும். அப்படின்னா குர்ஆனை புரிஞ்சு படிக்கணும். ஃபர்ஸ்ட் குர்ஆன் என்ன சொல்லுது. இத்தனை நாள் நீங்க வெறும் அரபி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் குட்டி பிள்ளைங்க, அதனால நீங்க இப்போ அரபியில ஓதி பழகிட்டு இருக்கீங்க, அப்படிதானே. இது நீங்க உங்க வீட்டுல போய் சொல்லணும், உங்க அம்மாட்ட சொல்லணும், அம்மா அரபியில மட்டுமே என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, ஓதிக்கிட்டு இருக்க கூடாது, மீனிங்க நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு படிக்கணும். குர்ஆன் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க, ஒரு வசனமா நல்ல உணர்ந்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், வீட்டுல போய் எல்லாரும் சொல்லணும். சொல்லுவீங்களா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், வீட்டுல இருக்கிற உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். சரி, இப்ப நம்மளுக்கு குர்ஆனை படிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஒரு வேலையை எடுப்போம்னு வைங்களேன், இப்போ ஹோம்ஒர்க் எழுதுவோன்னே எடுப்போம்னு வைங்க, எடுப்போம் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நோட் ஒரு பக்கம் இருக்கும், நம்ம ஒரு பக்கம் இருக்கும். என்ன பண்ண மாட்டோம், ஒழுங்கா உட்காந்து எழுத மாட்டோம். எழுதிக்கிட்டு இருக்கே என்ன பண்ணிடுவோம், டிவி பார்க்க போயிடுவோம். எழுதிக்கிட்டு இருக்கே என்ன பண்ணிடுவோம், விளையாட போயிடுவோம். இப்படிதானே பண்ணுவோம், உட்காந்து என்ன பண்ண மாட்டோம், ஒழுங்கா எழுத மாட்டோம். அதே மாதிரி குர்ஆனை எடுத்தா எப்படி நம்ம அந்த இடத்துல எப்படி இருந்து படிக்கணும். இப்ப நீங்க எக்ஸாமுக்கு படிக்கீங்க, எப்படி படிப்பீங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்தா அங்கேயே நமக்கு என்னன்னா எடுத்துட்டு உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த இடம் எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும், நல்லா நீட்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இங்க டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் படிப்பு, படிக்க முடியாது. அப்போ அதே மாதிரி குர்ஆனை என்ன பண்ணணும்னா, குர்ஆனை ஓதும்போது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா, நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கணும், நீட்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும், இப்ப நம்மளுக்கு ஒரே தலைவலியா இருக்கு, ரொம்ப எரிச்சலா இருக்கும், இப்ப உட்காந்து புக் எடுத்து படிச்சா எப்படி படிப்போம், படிக்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோம், சும்மா எடுத்து வச்சு உட்காந்துருப்போம், அப்படிதானே. அப்போ நம்ம குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும், அதை விட பீஸ்ஃபுல்லா இருக்கணும். கச்ச கச்சன்னு சத்தத்துல ஏதோ கடமைக்கு படிப்போம், இந்த டைம்ல நான் படிச்சிருவேன், 6 மணி டு 7 மணிக்குள்ள நான் குர்ஆன் எடுத்து படிச்சிருவேன்னு சொல்லிட்டு 6 மணி டு 7 மணிக்குள்ள வெளியில ஒரே கச்ச கச்சன்னு சத்தமா இருக்கு, வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க, ஆனால் நான் அந்த டைம்ல உட்காந்து படிப்பேன்னு சொல்லி படிச்சா நம்மளுக்கு என்ன இல்லை, அதுல யூஸ்
யூஸே இல்லை, சும்மா ஏதோ கடமைக்கு படிக்கணும்னு அர்த்தம். உண்மையிலே நம்மளுக்கு குரான் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன பேசுறான், அது நம்மளுக்கு புரியணும், அதுல இருந்து சொல்யூஷன் கிடைக்கணும்னா அப்ப நம்ம அதை தெளிவா மனசு வச்சு விளங்கி படிக்கணும், அப்படிதானே? அப்ப நம்மளோட செயல் நோக்கம் எல்லாமே எப்படி இருக்கணும், தெளிவா இருக்கணும். அப்ப நம்ம தெளிவா இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், குரானை விளங்கி படிக்க முடியும். அதே மாதிரி நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு டியூஷன் சென்டர்னு வச்சுக்கிடுவோம். ஒரு டியூஷன் சென்டர்ல ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்க. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த சார் வந்து ஒரு பூனை வளர்க்காங்க. அப்போ அந்த பூனை என்ன பண்ணுன்னா கிளாஸ் எடுக்க விடாம இங்கேயும் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ சார் என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு தூண் இருக்கு, அந்த தூண்ல அந்த பூனையை கட்டி போட்டாச்சு. டெய்லியும் அந்த பூனை இருக்கும். டெய்லியும் என்ன பண்றாங்க, சார் டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பூனையை தூக்கி கட்டி போட்டாச்சு. சரியா? கட்டி போட்டு இங்க பாடம் நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இப்போ அந்த சார் மாறியாச்சு. அடுத்து ஒரு சார் வராங்க. அப்பவும் அந்த பூனை இருக்கு. அப்போ வந்து அந்த பசங்கள்லாம் சொல்றாங்க, பூனையை இப்போ புதுசாக வந்திருக்கிற சார் பூனையை கட்டி போடலை. அப்போ அந்த பசங்கள்லாம் சொல்றாங்க, முதல்ல இருந்த சாரு கிளாஸ் எடுக்கும்போது பூனையை கட்டி போட்டுருவாங்க, நீங்களும் கட்டி போடுங்க அப்படின்ட்டாங்க. அப்படியா, சரி கட்டி போட்டுருவோம். கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டா கழுத்துல தான் காலில் கட்டி போடுதாங்க. அப்போ பார்த்தா இல்லை, காலில் கட்ட மாட்டாங்க. அந்த சாரி கழுத்துல தான் பூனையை கட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல கட்டி போட்டாச்சு. அப்படியே என்ன ஆயிட்டு ஒரு சாரா மாறி மாறி வராங்க. இப்போ அந்த இடத்துல என்ன ஆயிட்டுன்னா அந்த பூனையே இல்லை இப்போ, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ புதுசா ஒரு சார் வராங்க, ஆனா பூனை இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ சொல்றாங்க, சார் இதுக்கு முன்னாடி இந்த டியூஷன் சென்டர்ல எப்போ கிளாஸ் எடுத்தாலும் இங்க ஒரு பூனையை கட்டி போட்டிருப்பாங்க, இப்போ பூனை இல்லை, ஆனா நம்ம பூனையை கட்டி போட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், டியூஷன் எடுக்க முடியும்னு சொல்லுதாங்க. அப்படியா, அப்போ நம்ம பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டாச்சு. இப்போ இதுல என்ன யூஸ் இருக்கு, இந்த பூனையை கட்டி போட்டால என்ன யூஸ் இருக்கு? இது வந்து பூனையை கட்டி போட்டாதான் இவங்களால படிக்க முடியுமா? ஏன் அதை அப்படி பண்றாங்க? டெய்லி பார்த்து அவங்களும் பழகிட்டாங்க. இன்னொன்று பூனையை கழுத்தை கட்டி போட்டா பூனையை இறந்துடும். அதெல்லாம் இல்லை காரணம். பூனையை கட்டினதே ஒரு நோக்கத்துக்கு. ஃபர்ஸ்ட் கட்டினவரே எதுக்கு கட்டினாரு, டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கட்டினாரா? அடுத்தவரையும் சரி அதே மாதிரி கட்டி போட்டாங்க. அதுக்கு அடுத்து பூனையே இல்லைனாலும் பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டுருக்காங்க. அப்ப அது என்ன ஆயிட்டு, அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆயிப்போச்சு. சம்பிரதாயம்னா என்னது, அதை பண்ணினாதான் இது சும்மா ஒரு பேருக்கு அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சில இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன ஆயிட்டு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் மாதிரி என்ன ஆகி போட்டு பூனையை கட்டி போடுற கதை ஆயிட்டு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல இந்த குரான் எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், குரான் வச்சிருக்கோம், குரானை ஓதுறோம். ஏன் ஒரு சம்பிரதாயமா ஓதுறாங்க, அப்படித்தானே? டெய்லி எடுத்து ஓதணும், அப்படித்தானே ஓதுறாங்க. அப்ப இந்த குரானை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு இந்த பூனைக்குட்டி மாதிரி ஆக்கிடக்கூடாது. அந்த பூனைக்குட்டி அங்க கட்டி போட்டதுனால என்ன யூஸ் இருந்தது, ஒண்ணும் இல்ல. சும்மா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேருக்கு அதை கட்டி போடணுங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயமா ஆக்கிட்டாங்க. அப்போ நம்ம இந்த குரானை ஒரு சம்பிரதாயத்துக்கு எடுத்தோம், ஓதணும், என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நம்ம என்னைக்குமே ஓதக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி குரானை படிச்சாச்சு, எல்லாம் தெரிஞ்சாச்சு, எனக்குலாம் எல்லா அர்த்தமும் தெரியுதுப்பா, எல்லாமே அல்லாஹ் இதான் சொல்லியிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேங்க, அதை லைஃப்ல யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அப்ப நான் எப்படிப்பட்ட ஆளு, நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிடுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் அதை லைஃப்ல என்ன பண்ணணும், அதை கொண்டு வரணும். இப்ப நல்லது செய்யணும் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நல்லது செய்ய ஆரம்பிக்கணும். தர்மம் செஞ்சா அல்லாஹ் இவ்வளவு நன்மை அப்படின்னு சொல்றான்னா அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும், தர்மம் செய்ய ஆரம்பிக்கணும். தர்மம் செஞ்சா நன்மை தான், நாளைக்கு சொர்க்கத்துக்கு போலாம் தான். ஆனா நான் இப்போதைக்கு தர்மம் செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன இல்ல, நோ யூஸ், ஒரு யூஸுமே கிடையாது. இதனால மறுமையில ஒரு சம்பவம் சொல்றாங்க ரசூலா. மறுமையில வந்து அல்லாஹ் 3 பேரை கூப்பிடுறான். யாரு அப்படின்னு பார்த்தா உயிர் தியாகி, தர்ம பிரபு, அறிஞர். உயிர் தியாகினா யாருன்னா போர்ல இறந்து போவாங்கல்ல, ஷஹீதுகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கதான் உயிர் தியாகி. அடுத்தது தர்ம பிரபுனா யாரு, பெரிய பணக்காரரா இருந்து மக்களுக்கு எல்லாம் நல்லா வாரி வாரி வழங்கி அந்த மாதிரி ஒருத்தர். அதுக்கப்புறம் அறிஞர்னா யாருன்னா நல்ல மார்க்க அறிவோ மற்ற அறிவோ ஏதோ ஒரு அறிவை நல்லா கத்துக்கிட்டு அதுல பெஸ்டா இருந்த ஒருத்தர் அறிஞர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த 3 பேரையும் கூப்பிட்டா அல்லாஹ் என்ன பண்ணணும், மறுமையில அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டான். இப்ப அல்லாஹ் ஆக்சுவலா என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஆனா அவங்களுக்கு என்னதான் கொடுக்கணும், ஆக்சுவலா ஒருத்தர் வந்து ஷஹீதா இருக்காரு, ஒருத்தர் தர்ம பிரபு, ஒருத்தர் அறிஞர். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஆக்சுவலா பார்த்தா நம்மளுக்கு தோன்றது சொர்க்கம் கொடுக்கணும்னு தோணுது. ஆனா அல்லாஹ் என்ன கொடுக்கணும், அவங்க 3 பேருக்கு நரக தண்டனை கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த அறிஞரோட கதைக்கு வருவோம். அறிஞர்னு யாரு, பெருசா படிச்சு கத்துக்கிட்டு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க அறிஞர். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு, அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லியிருக்காரு.
சொல்லும் போது அவர் மனசுல என்ன தோணி இருக்கு, மத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது சே இவளுக்கு எவ்வளவு அறிவு, எப்படிலாம் படிச்சிருக்காரு, எவ்வளவு படிப்பு படிச்சிருக்காரு, என்னமா பேசுறாரு, என்னமா சிந்திக்கிறாரு, என்னென்ன கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வெறும் பெருமைக்காக மட்டும் என்ன பண்ணிருக்காரு, அவரு படிச்சிருக்காரு, மத்தவங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் படிச்சத தன்னோட லைஃப்ல தனக்கு என்ன பண்ணவே இல்ல, அவர் யூஸ் பண்ணிக்கிடவே இல்ல. அதுக்காக தண்டனையா தான் எல்லாம் என்ன பண்றான், அவங்களுக்கு நரக தண்டனை கொடுக்கான். அதுவும் நரகத்துல என்ன தண்டனை கொடுக்கான்னா, அவரோட குடல அவரே என்ன பண்றாரா, இழுத்துட்டு போற மாதிரி ஒரு பயங்கரமான தண்டனை கொடுக்குறான் அல்ல. அப்போ ஒருத்தர் படிக்கிற அறிவு, ஒருத்தர் கத்துக்கிற அறிவு அவங்களுக்கு யூஸ் ஆகல, அவங்க அதை யூஸ் பண்ணல, வெறும் அறிவு மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. என்ன தண்டனை, அவர் கூடவே அவரு சுமந்துகிட்டு போற தண்டனை. அதே மாதிரி நிறைய படிச்சு அறிவு நிறைய வச்சிருக்கிறவங்கள இன்னொரு விஷயத்துல எல்லாம் சொல்றான், ஏடுகளை சுமக்குன்ற கழுதைன்னு சொல்றான். இப்போ நிறைய படிச்சவங்களை பார்த்து அப்படி சொன்னா எப்படி இருக்கும், நிறைய படிச்சிருக்காங்க, பெரிய பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்கள பார்த்து நீ எல்லாம் ஒரு கழுதை மாதிரி அப்படின்னு சொன்னா அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள போய் நேர்ல வந்து நீங்க எல்லாம் ஒரு கழுதை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, பெரிய அறிவாளியா இருக்காங்க, பெரிய வேலையில வேற இருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க, பெரிய பதவியில வேற இருக்காங்க, ஆனா அவங்கள பார்த்து நம்ம பார்த்து கழுதைன்னு சொல்லிட்டோம். எனக்கு என்ன தெரியும் நீ இப்படி சொல்ற, நம்மள சும்மாவே விட மாட்டாங்க அப்படிதானே. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, 62வது அத்தியாயத்துல 5வது வசனம், எவர்கள் தௌராத் வேதம் சுமத்தப்பட்டு பின்னர் அதை சுமக்க அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்துக்கு ஒப்பாகும். யாருக்கு நல்ல நிறைய அறிவு கொடுத்தாதான் தௌராத் வேதம் கொடுத்த மக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்துட்டான், அதை நல்லா படிச்சும் வச்சிருக்காங்க. இப்ப வேதத்தை கொடுத்து சும்மையும் வச்சிருக்கல, நல்லா அதை கத்து வச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல, அதை ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. அப்ப அவங்கள பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஏடுகளை சுமக்கின்ற கழுதை. கழுதை பாத்திருக்கீங்களா எல்லாரும், கழுதை இப்ப பாத்திருக்கீங்களா? முன்னாடி எல்லாம் கழுதை மேல என்ன பண்ணுவாங்க, நிறைய சுமைய வச்சிருப்பாங்க. உப்பு மூட்டை எல்லாம் வரும், அப்புறமா துணி துவைக்கிறவங்க எல்லாம் நிறைய துணி அந்த மாதிரி மூட்டையா கழுதை மேல வந்து ஏற்றுவாங்க, நிறைய வெயிட்டு சுமக்காது. அப்போ இப்ப அது முதுகுல நம்ம நிறைய துணி, அழுக்கு துணியை தூக்கி மூட்டையா வைக்கும், ஒரு கழுதை மேல வைக்கணும் வைங்களேன். இன்னொரு கழுதை மேல நிறைய மூட்டை நிறைய தங்கத்தை வச்சிருக்கோம், நிறைய மூட்டை நிறைய தங்கத்தை வச்சிருக்கோம். இப்ப இந்த அழுக்கு மூட்டை வச்சிருக்கிற கழுதை, தங்கம் வச்சிருக்கிற கழுதை, இந்த ரெண்டு கழுதையும் பாருங்களேன். இந்த கழுதை சே நம்ம மேல அழுக்கு துணியா இருக்கு, இந்த கழுதை என் மேலதான் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுமா, எப்படி இது கஷ்டப்படுமா? என்ன பண்ணாது, ரெண்டுக்குமே என்ன பண்ணாது, எதுவுமே தெரியாது. ரெண்டுக்கும் மேல என்ன இருக்குன்னு மட்டும் தான் தெரியும், ஏதோ வெயிட் இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா இது மேல இருக்கிறது அழுக்கு துணி, அது மேல இருக்கிறது கோல்டு அப்படிங்கிறது அதுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. அதே மாதிரிதான் நீங்க படிச்சு வெறும் அறிவை மட்டும் சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க யாருதான், உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க வெறும் கழுதுன்னு அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான், நான் சொல்லல சரியா, அல்லாவே சொல்றான். வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு அதை சிந்திக்காம அதை பயன்படுத்தாம இருக்கிறவங்க யாருன்னா ஏடுகளை சுமக்கின்ற கழுதைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். குர்ஆனை எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலையில படிக்கணும், எதுக்காக நம்ம குர்ஆனை படிக்கணும், குர்ஆன் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். சிந்திச்சு அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம அதை ஒண்ணா படிக்க ஆரம்பிக்கணும். இப்ப இதை எடுத்து படிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன சின்ன வசனம், இப்ப நம்ம சூறாலாம் படிக்கும், குல்குல்லா ஹாது சூறா, அந்த மாதிரி குட்டி குட்டி சூறா, நிறைய சூறா நம்ம படிச்சு வச்சிருக்கோமா. அப்போ அந்த குட்டி குட்டி சூறா நீங்க எதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கீங்களோ அந்த சூறாக்கு என்ன பண்ணணும், தமிழ் மீனிங் பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், கராயத்துல இது சூறால எல்லாத்துக்கும் தெரியும், அதோட பொருள் யாருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. நான் படிக்க சொன்னா படிச்சுட்டு வருவீங்க அவ்வளவுதான், இல்லாட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இனிமே என்ன பண்ணணும்னா எந்த சூறா படிச்சாலும் அதுக்கு பக்கத்துல இருக்க பொருள் என்ன பண்ணணும், சேர்த்து படிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் இப்படி லைஃப்ல இதை சொல்லியிருக்கானா, இந்த மனுஷங்களை பத்தி சொல்லியிருக்கான், நம்மளை இப்படி வாழ சொல்லியிருக்கான் அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணும். வீட்டுல போய் என்ன சொல்லணும், பேரண்ட்ஸ்ட குர்ஆனை சும்மா எடுத்து ரீட் பண்ண கூடாது, அதோட தமிழ் மீனிங்கையும் புரிஞ்சுக்கிட்டு ரீட் பண்ணணும். கண்டிப்பா நீங்க தான் என்ன பண்ணணும், அவங்கள படிக்க வைக்கணும். டெய்லியும் உங்க அம்மாட்ட சொல்லி, ஏமா ஒரு 5 வசனமாவது எடுத்து படிமா, 5 வசனம் தமிழ்ல படிச்சு எனக்கும் சொல்லி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் செய்ய போறா இதை, கை தூக்க பாப்போம், இன்ஷால்லா சொல்லுங்க பாப்போம். இன்ஷால்லா நான் கண்டிப்பா கேட்கணும். யார் வீட்டுல எல்லாம் தமிழ் குர்ஆன் இருக்கு இல்ல அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். இருக்கிறவங்க கை தூக்குங்க.